அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே அது பிறருக்கு நலத்தை நாடுவதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று மற்றொரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், மல்லா யர்ஹமுன் நாஸ், யார் மற்ற மக்களின் மீது, நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது என்பதனை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஒரு மனிதர்கிட்ட நன்மை எடுத்து சொல்றது, அவர்களுக்கு உதவி செய்வது, இதுவெல்லாம் பிறருடைய நலம் நாடுதலாக இருந்தாலும் அதோடு மாத்திரம் பிறருடைய நலத்தை நாடுவது என்பது முடிவு பெற்று விடாது. பிறருக்கு நலம் நாடுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு நாம நன்மையை எடுத்து சொல்லுகிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம், எல்லா நிலைகளிலும் மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதோடு நம்மால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நடந்துவிடக் கூடாது, அதையும் நாம கவனிக்கணும் என்பதும் பிறருடைய நலத்தை நாடுவதில் இருக்கிறது. திருச்சியில நடைபெறுகிற ஒரு நிகழ்வு, ஒரு கணவன் மனைவி இரண்டு நபர்கள் வீட்டுக்கும் பக்கத்துல ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அவங்களும் டூ வீலர்ல தான் நிக்கிறாங்க. பாதி ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு அதை நிக்கக்கூடிய இடத்தில் சரியாக ஓரமான இடத்துல நின்று கொண்டு அடுத்த பாதி ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக வேண்டி நிற்கிற பொழுது இரண்டு சிறுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கேடிஎம் பைக்ல வேகமா வர்றாங்க. வேகமாக வரக்கூடியவர்கள் ஆனால் வந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கணவன் மனைவியினுடைய வண்டியில, குறிப்பாக அந்த பின்னால் உட்கார்ந்த பெண்மணியினுடைய காலில் வாகனம் இடிக்கிறது. அந்த நபர் பறந்து போய் விழுகிறார். நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிற டிவைடர்ல தலை அடிக்கப்படுகிறது. ஏறத்தாழ பல மாதங்கள் கோமாவில இருந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பெண்மணிக்கு கால்ல பிளேட் வைக்கிறாங்க. இந்த விபத்து நடைபெறுகிறது. நடைபெறதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தவர் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுல சர்வ சாதாரணமாக மாசம் ஒரு 50,000 60,000 பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தவர். ஆனால் விபத்துக்குள்ளாக்கப்பட்டதற்கு பிறகு, கோமாவில் இருந்து வெளிவந்ததற்கு பிறகு இன்றைக்கும் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, மாத்திரை போட்டாதான் அவர் என்ன பேசுறாருங்கிறது அவர் தெரியும். அவர் மாத்திரை போடல, அவர் என்ன பேசுறாருன்னு கூட அவர் தெரியாது. மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த குடும்பத்துடைய நிலை என்ன? விபத்துக்குள்ளாக்கியவர்கள் அந்த இடத்துல காவல்துறை என்ன ஃபைன் போட்டுச்சு அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் கணவர் பொருளாதாரத்தை சம்பாதித்து குடும்பத்தை அழகான முறையில நகர்த்தி சென்ற அந்த கணவர் இன்றைக்கு ரொம்ப எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த பெண்மணி கால்ல பிளேட் வச்ச நிலையோடு தையல் வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு 6,500 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு அந்த 2 பிள்ளைகளை கல்லூரியில படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சிரமமாகும்.